எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையில் நின்று பரிவோடு மகிழ்ந்தார்கள் செய்யும் மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை, இன்று 29/1/2026. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:45 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தெற்கு திசை இன்று சூலம். தைலம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு போறது சிறப்பு. இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் 12:17 வரை, பின்பு துவாதசி திதி. நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். இன்று யோகம் ஐந்திரியம் நாம யோகம். கரணம் பத்திரை கரணம் மதியம் 12:17 வரை, பின்பு பவகரணம். சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்திற்கு. இன்று கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான். நம்ம ஜோதிட குறிப்புங்கிற டைட்டில் வந்து இந்த மாதத்துல வந்து தை மாத பலன்கள் 12 ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சித்தர்கள் 27 நட்சத்திரத்திலும் பிறந்தவங்களுக்கு உண்டான சித்தர்கள் வழிபாடை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் திருமூலர். ஓகேங்களா? சிதம்பரத்துல இருக்கிற திருமூலரோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அல்லது தட்சிணாமூர்த்தி, பாண்டிச்சேரி பள்ளி தென்னல் அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்கிறாங்க தட்சிணாமூர்த்தி சித்தர். இதுல ரெண்டுல யாரை வேணாலும் நீங்க வந்து வழிபாடு வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து கௌபாலர். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஜோதி வடிவத்துல தான் இருக்கிறாங்க. தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணணும். வீட்டுல இருந்துகிட்டு நீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டு ஜோதி ஏத்தி வழிபாடு பண்ணீங்கன்னாவே சிறப்பு. கௌபாலர்கள் அவங்களோட போட்டோ எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு அவருக்குன்னு தனியா ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா நினைச்ச நிமிடம் வந்துருவாங்க. சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கௌபாலர். ஓகேங்களா? அடுத்தது திருமூலர், சிதம்பரத்துல இருக்க திருமூலர். இந்த ரெண்டு சித்தர்களை யாரை வேணாலும் நீங்க வந்து பிடிச்சிக்கலாம். பொதுவா சித்தர்கள்ட்ட வந்து உங்களோட கோரிக்கை எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. விபூதி வாங்கி நல்ல ஒயிட் ஷீட்ல வந்து வாங்கி கொண்டுட்டு வந்து வீட்டில் உள்ள விபூதியோட மிக்ஸ் பண்ணி வச்சு ரெகுலராக வந்து நெத்தியில் வந்து பூசிக்கிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. உங்களோட கோரிக்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா அந்த கிழமைகள் வேணா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ண மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட கோரிக்கை நடக்கும். மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99.
துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 32. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. இது காமனான பொது பலன் தான். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை தெரிஞ்சுக்கணும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.